வணக்கம். நாம் தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தின் பொருளியலில் 1193வது நூற்பாவை காணப்போகிறோம். நுண்பொருள்கள் அவர் பொருள்கள் ஒப்பும் உருவும் வெறுப்பும் என்றா கற்பும் ஏறும் எழிலும் என்றா சாயலும் நானும் மடனும் என்றா நோயும் வேட்கையும் நுகர்வும் என்றாங்கு ஆவையின் வரும் கிளவியெல்லாம் நாட்டிய மரபின் நெஞ்சு கொளின் அல்லது காட்டல் ஆகா பொருள என்பர். அதாவது ஒப்பு, உரு, வெறுப்பு, கற்பு, ஏர், எழில், சாயல், நான், மடன், நோய், வேட்கை, நுகர்வு ஆகிய 12 ஒளி, அழி, காய்தல், அன்பு, அழுக்காறு, பொறை, நிறை, அறிவு ஆகிய இவற்றும் சேர்ந்து புலன் நெறி வழக்க முறையால் உணர்வது அல்லாது உலக வழக்கத்தால் ஒருவருக்கு ஒருவர் கண்ணுக்கு தெரியும்படி காட்ட முடியா பொருளாகும் என்று சொல்லுவர் சான்றோர். இப்ப சொன்ன அந்த 12 இது ஒரு 8 20 கண்ணுக்கு தெரியா பொருள்கள். இவை மனத்தின் உணர்வால் அறிந்து கொள்ளலாமே தவிர பொறியால் அறிந்து கொள்வதற்கு முடியாததாகும் என்பது என்றா என்று வந்துள்ளது. இது எண் இடைச்சொல். என்றான்னு வந்தது எண்ணிக்கொள்ளணும், சேர்த்துக்கணும். சான்று ஒப்பு, அதாவது ஒப்புமை, ஒத்த கிழவனும் கிழத்தியும் என்றது. இப்போ ஒத்த கிழவனும் கிழத்தியும்னு சொன்னாலேயே தலைவனும் தலைவியும்னு பொருள். அதுல பல ஒப்புகள் இருக்கின்றன. அதாவது வயது ஒப்பு அகவை ஒப்பு பார்ப்பது, அவருடைய தகுதி ஒப்பு பார்ப்பது, அழகு ஒப்பு பார்ப்பது, உயர ஒப்பு பார்ப்பது, இப்படி பல இருக்கின்றன. அதுதான் ஒப்புமை என்பது ஒத்த கிழவனும் கிழத்தியும் என்பது. அதே மாதிரிதான் மனமும் ஒத்து இருக்கிறதா அப்படியெல்லாம் பார்ப்பது. அல்லது அவரது ஒப்புமையை மனத்தினால் அன்றி, அதாவது இது என்ன தெரியுமா, மன ஒப்புமை. இது இப்ப நாம பார்க்க போறது இதை எடுத்து காட்ட முடியாது. மன ஒப்புமை இவங்க மனமும் அவர் மனமும் எப்படி இருக்கிறது நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாமே தவிர, உணர்ந்து கொள்ளலாமே தவிர புலனால் பார்க்க முடியாது. அதாவது அவரது ஒப்புமையை மனத்தினால் அன்றி மெய் வேறுபாடு பற்றி ஒரியால் உணர முடியாது. அவங்களுடைய மனத்தினுடைய அளவை நம்ம பொறியால் பார்க்க முடியாது, அவ்வளவுதான். அதாவது கண்ணால் பார்த்து இவனும் இவளும் மிக பொருத்தமானவர் என்று கூற முடியாதது என்பதுவே. தந்தையர் ஒப்பர் மக்கள் என்பதும் இதனை போன்றான். அதுக்கு அடுத்து இரண்டாவது உரு என்றால் அச்சம். இந்த இடையன ரூ போட்டாக்கா உருன்னா உருவம்னு ஒரு பொருள் இருக்கு, உருவு என்று ஒரு பொருள் இருக்கு. வெறும் உரு மட்டும் போட்டா அச்சம்னு பொருள். அதான் உருவம். இது உரு அண்ணா அச்சம். இந்த உரு என்பது உறுத்துதல், அதாவது உறுத்துதல் வருத்துதல். உறுத்துதல் அல்லது வருத்துதல், இந்த ரூதான். உறுத்துது, முள்ளு உறுத்துது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான். இது இல்லை. இந்த உரு என்பது நீங்க சொல்றது உருவு கண்டு எல்லாமே என்பது வரணும். அப்புறம் நீங்களும் ஒண்ணு அந்த பெரிய என்ன கேட்டீங்களா, பெரிய ஆசிரியர்
பேராசிரியர். இதே மாதிரி உயிர் வந்தா பாத்துங்க. அப்புறம் பெரிய கதை, பெரிய கதை, பெருங்கதை தான் வரும். அது என்ன பொருள்? இப்போ பெரிய என்பது ஒரு பண்பு சொல். அந்த பண்பு சொல்லோட உயிர் வந்து சேர்ந்தால் அந்த பெரிய என்பது பேர் என்று ஆகும். பெரிய என்ற பண்பு சொல்லோட உயிர் எழுத்து வந்து சேர்ந்தால் அது வேற எந்த வந்தாலும் சரிதான், பேர் என்று ஆகும். அப்போ ஆசிரியர் பேராசிரியர் ஆகிறார். சரி, இது உயிர் எழுத்து. இந்த கதை உயிர்மெய். பெரிய என்பதோட உயிர்மெய் வந்து சேர்ந்தா பெருங்கதைன்னா ஆகுமே தவிர பேராங்கதை பெண்ணா வராது. ஆனால் இந்த தத்துவம் எங்க இருந்து வந்ததுன்னா, ஓர் ஒன்று என்பது ஒரு என்றும் ஓர் என்றும் ஏன் ஆகுது? உயிர் வந்தால் ஒரு, இது உயிர் மெய் வந்தால் ஒரு. இதே முறைதான் அதுல வருது. ஆனா ஒருவரும் சொல்றது இல்லை, எழுதி கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி சிறிய என்பது சீரென்று மாறும், சிற்றென்று மாறும். சிறிய தந்தை என்னவர்? சிற்றப்பா, சிறிய அப்பா அப்படி வச்சுங்க. சிறிய அப்பா, இது உயிர் வந்ததுனால சிற்றப்பா ஆகிறாரு. இரண்டாவது அச்சம், அந்த உருக்காக வந்த செய்தி. அதுவும் பொறிநுதல் நெற்றி வியர்த்தல் போன்றவற்றால் அன்றி வடிவு பற்றி அறிய முடியாது. இந்த அச்சத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா, அந்த நெற்றியில வியர்வை துடிப்பதனால் தெரிந்து கொள்ளலாம். அது கூட பொறியால் அல்ல, உணர்வால். அது வந்து அதாவது தெரியாது. அந்த பொறியால ஏன் அது எதனால வந்தது சொல்ல முடியாது, கோபத்தால வந்தது. சரி, மூன்றாவது வெறுப்பு, அதாவது தெரிவு, மன இறுக்கம் அல்லது மன அடக்கம், அதுவும் பொறியால் அறிந்து கொள்ள முடியாது. நான்காவது கற்பு. இப்போ என்ன கற்புன்னா என்னன்னு சொல்றாரு பாருங்க. கணவனுக்கு மனைவியினிடத்தில் ஏற்படுகின்ற அன்புணர்வின் உறுதி, அதுதான் அன்புன்றார். கணவனுக்கு மனைவியினிடத்தில் ஏற்படுகின்ற அன்புணர்ச்சியின் உறுதி. கற்பு என்பதற்கு உறுதி என்ற பொருள் தான் சரியான பொருள். ஆமா, கற்பு. அதனால கற்புன்னா பத்தினி தனத்துகளை போயிடுறாங்க எல்லாரும். ஏற்படுகின்ற அன்புணர்ச்சியின் உறுதி, இதுவும் கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. இது வடிவ பொருள் அன்று. 5 ஏர். ஏர் என்பது இடையினயிறு. இந்த ஏர் என்பது உழுகின்ற ஏருக்கும் இதுதான் பொருள், அழகுக்கும் அதுதான் பொருள். வல்லினர்வு வந்தாதான் காளை. இந்த 5 ஏர். இந்த ஏரை கொஞ்சம் எழுதலாம். இந்த ஏரு, இந்த ஏருன்னா அழகு. இந்த உழுகின்ற ஏர், அதுவும் ஏர் தான். அது கூட ஏன் அந்த உழுகின்ற ஏருக்கு ஏருன்னு வந்தது? ஒழுங்கா நேரா போறதுனால அந்த அழகுக்காக அடுத்து இப்ப இந்த ஏரை பார்க்கலாம். ஏர். ஏர் என்பது எழுச்சி, மனத்தின் கண் ஏற்படுகின்ற உடல் எழுச்சி. இது எழுச்சியை எப்படி நாம பொறியால பார்க்க முடியும்? உணர்வால தான் தெரிஞ்சுக்க முடியும். அவருடைய முக உணர்வால அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உடல் எழுச்சி இது. இது தன்னை அறியாமல்
ஏற்படுகின்ற ஒன்றாகும். இதுவும் கண்ணால் காண இயலாதது. 6. எழில், இது அழகு. எழில் என்றால் அழகு. இது வளர்ந்து மாறியது அன்றி இன்னும் வளருவதனை போல் காட்டுவது. எழுச்சியால் ஏற்படுகின்ற அழகுணர்ச்சி ஆகும். எழுச்சியால் ஏற்படுகின்ற ஒரு அழகுணர்ச்சி, அவ்வளவுதான். 7. சாயல். ஐம்பொறியால் நுகரும் மென்மை, மென்மை தன்மை, இதுவும் வடிவ பொருள் இல்லை. அதுக்கடுத்து நான் 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 வெட்கம். இப்ப வெட்கத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுங்க? அதாவது வடிவம் அப்படி இப்படி கோணி கீணி எல்லாம் செய்வாங்க. ஆனால் அதுக்கு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அந்த வெட்க உணர்வு தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. வெட்க உணர்வை எப்படி நீங்க வடிவமா பார்ப்பீங்க? அதான் சொல்றாரு. நான் செய்ய தகாதனவற்றுக்கு நாணுதல். ஒரு தவற்றை செய்துட்டான், அவன் நாணப்படுறான். இதை எப்படி நீங்க வடிவமா பார்ப்பீங்க? உணர்வால் அறிந்து கொள்ள வேண்டியவை. இதுவும் காட்சி பொருள் இல்லை. அடுத்து 9. மடன். மடன் சொல்வதனை கேட்டுக்கொண்டதனை விடாமல் பற்றி கொள்ளுதலாகும். அதாவது அடக்கம். சொல்றத கேட்டுக்கிறது, அவ்வளவுதான். கேட்டுக்கொள்றத நீங்க எப்படி வடிவமா பண்ணுவீங்க? இப்ப நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கிறீங்க, எப்படி வடிவமாக்குறது? இதுதான். இதே அதான் நம் மனதுக்குள்ள அடக்கி வைத்துக் கொள்கிறோம். அதனால அதுக்கு பேரு மடன். அடுத்து 10. நோய் அப்படின்னா வலி. இப்போ வலி முன்னையில கேட்டா இங்க வலிக்குது அங்க வலிக்குது நாம சொல்லலாம். அவருக்கு என்ன தெரியும்? இப்போ மருத்துவர்கிட்ட போய் வலிக்குதுன்னு சொல்றோம், வலியா அப்படின்னு உணர்றாரே தவிர அந்த வலி அவருக்கு தெரியாது. எப்படி வலிக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. சரி, இப்ப பாருங்க. நோய் அதாவது நோதல், அதாவது துன்பம், மன துன்பம் வைத்துக் கொள்ளுங்கள். 11. வேட்கை, வேணா விரும்புதல். இப்ப விரும்புறோம், அது விரும்புறத அந்த விருப்பத்தை எப்படி நீங்க வடிவமாக்கி காட்டுவீங்க? இப்ப நான் உங்க புத்தக நூலை விரும்புகிறேன் கேட்டாதானே தெரியும். விரும்புறத வடிவமாக்க முடியாதா? அதான் சொல்றாரு. வேட்கை, விருப்பம், அதாவது பொருளின் மேல் ஏற்படுகின்ற. ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னா, இவ காதலர்களுக்குள்ள இது நடக்கும். அந்த அம்மா அவரை விரும்புவாரு, அவரு அவரை விரும்புவாரு. இதை நாம் எப்படி வடிவமாக்கி காட்ட முடியாது? அதுதான் நாம் தெரிந்து கொண்ட வேண்டிய செய்தி. இதுதான் ஏன் இதெல்லாம் அகத்துறைக்கு வருது. அதனால நுகர்வு. நுகர்வுன்னா துய்த்தல். பாருங்க, நுகர்வு அதாவது நுகர்தல், துய்த்தல். இன்ப துன்பங்களை நுகரும் நுகர்ச்சி. இது எப்படி நாம வடிவமாக்கி காட்ட முடியும்? நான் இன்பம் அனுபவிக்கிறேன், நான் துன்பம் அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். அது வேற. நுகர்தல்னா இது துய்த்தல்லையா, முகர்தல் இல்ல. நுகர்தல் வேறு, முகர்தல் வேறு. இந்த நுகர்தல் துய்த்தல், நுகர்ச்சி. நுகர்ச்சின்னா அனுபவிக்கிறது. அடுத்து மற்றவை. மற்றவை அது அதுல விட்டாட்டு. அது அறிவு, நுணுக்கம், நுட்பம், அறிவு, தெளிவு. அழி அதாவது அழி என்ன தெரியும் உங்களுக்கு? அன்பால் தோன்றுகின்ற அருள். அன்பால். சரி, தெளிவு. அழி என்ன? அதாவது அன்பினால் தோன்றுகின்ற அருள். சாய்தல் அதாவது வெகுளி, சினம், சீற்றம். இதை அந்த வடிவத்தால தெரிஞ்சுக்க முடியாது, அதனுடைய அந்த உணர்வால தான் தெரிஞ்சுக்க முடியும். அன்பு, மனைவி, மக்கள், சுற்றத்தாரிடம் மகிழ்ச்சி உண்டாகி பிணிப்பு உண்டு நிற்றல். இதுதான் அன்பு. அப்ப அந்த அன்புக்கு வடிவம் கிடையாது. சரி, அதுக்கடுத்து அழுக்காறு. பொறாமை, பிறரது புகழ் பொருள் மிகுதி கண்டு பொறாமை கொள்ளுதல். பொறை.
அதுக்கு அறுத்தல் என்பது, அதாவது இங்கே அதுக்கு அறுத்தானா அறுப்பான், கொடுப்பது அழுக்கறுப்பான், அதுக்கு அறுப்பான், அதுக்கு அறுப்பானா அழுக்கறுப்பான். சரி, சரி, அது சரியா வராதுன்னு நினைக்கிறேன். அழுக்கு அழுக்க நீக்கிற மாதிரி இருக்கு அது. அதாவது அது சரியா, அது சரிதான். அழுக்கு அறுத்தல்ன்ற பொருள் இருக்கிறதுனால அழுக்க நீக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அதாவது சரிதான், அவர் கேட்கிற வையம் சரி. இதுக்கு ஒரு இது இருக்கு. இல்ல இல்ல, அதாவது பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கெட்ட மானிட கேளுங்கள் ஔவையார் ஒரு பாட்டு சொல்றாங்க. கேடு கெட்டு போனா என்ன ஆகும்? நிலம்தான் ஆகும். இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கல. கேடு கெட்ட மானிடரே, கெட்டு போனா நல்லவனாச்சே. அதான் கேடு கெட்டன்னு போட்டா இன்னும் மிகுதியான தீமைன்னு அர்த்தம். கேடு கொண்ட இன்னும் போடணும். ஏதோ ஒரு ஐயா அது அப்போ வேகத்துல பாடிட்டாங்க, எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு ஐயா இருக்கு. கேடு கெட்டன்னா கேடு கெட்டு போச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? நன்மை தானே இருக்கும். இந்த மாதிரிதான் அவர் கேட்கிற வேண்டாம். அழுக்கு அறுப்பான்னாக்கா அழுக்க நீக்கிட்டவன் ஆயிடும். சரி, பார்க்கலாம். வேற ஏதாவது எழுத்து பிழை இருக்கணும். அந்த ஓலையில பேர் எழுதுறாங்க ஐயா, அவங்க செய்யற தவற்றை உரையாசிரியர்களை நீக்கணும். நீக்கிறது இல்லை, இவங்க ஒரு பொருளை சொல்லிடுறாங்க. தீர்வு இப்படி ஒரு குறுக்கு வினாவை போட்டு இது இருக்காதுன்னு அவங்க நீக்கணும். சரி, அப்புறம் பார்க்கலாம். குறை தாங்கிக் கொள்ளுதல், பிறர் தமக்கு செய்த தீமையினை பொறுத்து கொள்ளுதல். நிறை நிறைமை உறுதி, பிறர் அறியாமல் ஒழுகுதல். பாருங்க, நிறைக்கு என்ன பொருள்? நிறைனா எடைன்னு ஒரு பொருள் இருக்கு, நிறைனாக்கா நிறைவுன்னு ஒண்ணு இருக்கு. இங்க நிறைனா எல்லாரும் கற்பு கற்புன்னு தான் எழுதுறாங்க. நிறைனா கற்புன்னு எழுதுறாங்க. சொன்னா போதும். உறுதி, இவையெல்லாம் கூட வடிவம் இல்லாதவை. உறுதியாக இருப்பது, முழுமையாக இருப்பது, இதையெல்லாம் எப்படி நீங்க வடிவம் பண்ண முடியும்? அறிவு, நல்லவற்றின் நன்மையும் தீயவற்றின் தீமையும் உள்ளது உள்ள போல் அறிதலாகும். இதுவும் அறிவால் அறிந்து கொள்ளுதல் தானே தவிர, நாமும் அறிவால் அறிந்து கொள்ளலாமே தவிர அதுக்கு ஒரு வடிவம் காட்ட முடியாது. சரி, இவை எட்டும் கண்ணால் காண முடியாத பொருளே, அவையும் அப்பொருளில் அமைந்து வரும். அன்று வரை புரை மழைகளின் மிசை. அதாவது இது புறநானூறுல 53வது பாட்டுல வரைபுரை மழகளிற்றின் மிசை, மழக்களிற்றின் மிசை ஒப்புமைக்கு எடுத்துக்காட்டு. வரைபுரை என்பது, இந்த வரை என்பது மலை, மலை போன்ற மழகளிற்றின் மிசைன்னு பொருத்தம். இப்ப மலை மாதிரி யானை, மலை மாதிரி யானைன்றாரு. சரி, ஒப்புமை ஒப்புமை ஒப்புமை. புரைன்னா போன்றன்னு ஒரு பொருள் இருக்கு. ஓம உருவு. ஆமாயா, வரை ஒன்று மலை, புரைன்னா போன்றன்னு அர்த்தம். வரை என்பது மலையா, புரைன்னா போன்ற, மலை போன்ற, மலையை போன்றன்னு அர்த்தம். புரை என்பது ஓம உருவு. புரைன்னா புள்ளி, புரைன்னா துளை, அது வேற பொருள் இருக்கு. இங்க ஓம உருவு. இன்னொன்னு சொல்றேன். மறைமுறையும் சேவடி. இப்ப பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐயா. மறையும் சேவடி, இதுக்கு என்ன பொருள்? மறைபுறையும் சேவடி. அதான் அது அது இல்லை. ஆனா புறையும் என்பது போன்றதான், ஆனா மான் போன்ற இல்லை. ஆனா வெறும் மறைனாக்கா மான் தான். தாமரை,
இதுக்கு என்ன பொருள்னு கேட்டா என்ன தெரியல, முதற்குறை விகாரம். முதற்குறை விகாரம் 12 விகாரங்கள்ல ஒரு விகாரம். அது விகாரம்னா மாறுபாடு. புறவர்களுக்கு கொடுத்த விதி விலக்கில இது ஒன்று. ஒரு எழுத்தை தூக்கி விடலாம், ஒரு எழுத்தை போட்டுக்கலாம், ஒரு எழுத்தை நீக்கிடலாம், முதல் எழுத்தை நீக்கலாம், கடைசி எழுத்தை நீக்கலாம், நடு எழுத்தை நீக்கலாம். புலவர்களுக்கு கொடுக்கிற ஒரு விதி விலக்கு. அதாவது இங்க தாமரைன்னு இல்ல, மறைபுறையும் சேவடின்னு இருக்கு. அந்த சேவடியை வைத்துக் கொண்டு அத மானுன்னு சொல்லாம தாமரைன்னு சொல்லணும். இதுக்கு பேரு முதற்குறை விகாரம். முதல் எழுத்தை தூக்கிடலாம், இதுல உரையில செய்யக்கூடாது, செய்யுள்ள செய்யலாம், உரையில உரைநடையில செய்யக்கூடாது. மறை புறையும், ஏன்னா இந்த புறையும்காக சொன்னேன். புறையும் என்றால் போன்ற என்று பொருள், தாமரை போன்ற சேவடி என்று பொருள். மறைப்புறையும் சேவடி, இதுக்கு வந்து முதற்குறை. 3 குறை இருக்குயா, முதற்குறை, இடைக்குறை, கடைக்குறை. இது முதற்குறை சொல்லிட்டேன் இல்லையா, கடைக்குறை இடைக்குறை சொல்லிடுறேன், அதையும் எடுத்துங்க. இப்போ இது விகாரம் என்பது சமஸ்கிருத சொல்லு, மாறுபாடு வேறுபாடுன்னு சொன்னா தமிழ். ஆனா எந்த நூல்லையும் மாறுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது, எல்லாருமே விகாரம் தான் எழுதியிருக்காங்க. இது பாருங்க, இது என்னன்னு சொல்லுங்க. அதுதான் அணை போன்ற அன்புன்னு எழுதலாம் செய்யுள்ள. இப்ப என்ன அர்த்தம், இந்த ஒரு இடையில ஒரு எழுத்து தூக்கி ஆயிடுச்சு. இது பாருங்க, அன்னை போன்ற அன்பு என்று வர வேண்டியது அணை போன்ற அன்புன்னு எழுதலாம், அது இடைக்குறை, இடையத்தை தூக்கியாச்சு. சரி, பல இடத்துல திருவள்ளுவர் இல் இல்லுன்றார். இங்க இல்லைன்னா மேலேவா வீடா? திருவள்ளுவர் பல குறள்ல கடைசியில கொண்டு போய் இல் இல்லுன்னு இருக்கிறாரு. என்ன அது? இல்லை. பாத்தீங்களா, இது இல்லை, லையை தூக்கிட்டாரு, கடைக்குறை. இன்னும் 9 விகாரங்கள் இருக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். அது செய்யுள்ள யாப்பிலக்கணத்துல வர வேண்டியது, இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா முதற்குறை சொன்னதுனால இடைக்குறைன்னு சொன்ன, கடைக்குறைன்னு சொல்லிட்டேன். ஒன்று முதற்குறை, இரண்டாவது இடைக்குறை, இது கடைக்குறை. சரி, அடுத்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன். அதாவது வெறுப்பு, செறிவு, மன அடக்கம் உடையவர் கபிலர்ன்றதுக்கு வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்ன அர்த்தம்? மனம், அதாவது வெறுப்பும் உடையவர், செறிவும் உடையவர், மன அடக்கம் உடையவர். இதுக்கு வடிவம் காட்ட முடியாது. கபிலருக்கு ஒரு எடுத்துக்காட்டு, உரு, அச்சம், அச்சமூட்டும் முரசு. எது? உருகெழு முரசம், புறநானூறு 50. உருகெழு முரசம். இங்க உருன்னா என்ன? உருவம் இல்லை, அச்சம் மிகுதியான முரசு. முரசனுடைய ஒலி அச்ச மிகுதியை காட்டும், ஒலி கேட்கும் காதுல, அதுக்கு வடிவம் இல்லை. சரி, ஆனா அச்சம் ஊட்டுது, அச்சத்துக்கு வடிவம் எப்படி காட்ட முடியும்? அவ்வளவுதான். அடுத்து இப்போ எப்பொழுதும் உள்ளனவே, இது 1194. அதாவது இமையோர் தேயத்தும் எரிகடல் வைப்பினும் அவையில் காலம் இன்மையான. இமையோர் தேயம் என்னும் இமய மலை இனிடத்தில், நான் சொல்றேன் இது, ஆனா எல்லாரும் இமையோர்னா தேவர்னா பொருள் சொல்லியிருக்காங்க. நான் ஒருத்தந்தான். இமையோர் என்றால் இமயமலையிடத்தில் வாழுவோர். இதை யார் சொல்றாருன்னா புலவர் குழந்தை சொல்றார்.
புலவர் குழந்தை இமையோர் என்பதற்கு பொருள் இமயமலை வாசிகள், துறவிகள் தான் சொல்றார். புலவர் என்றாலும் துறவி, இது துறவர், அதாவது கடவுள். கடவுள் என்றாலும் துறவியை தான் குறிக்கும், முனிவர் என்றாலும் துறவியை தான் குறிக்கும், அந்த தேவர் என்றாலும் துறவரை தான் குறிக்கும். அதே மாதிரி இமையோர் என்றாலும் துறவரை தான் குறிக்கும். ஆனா இதுக்கு என்ன பொருள் சொல்றாங்க? இமையோர் என்பதற்கு ஆன்மீகவாதிகள் பொருள் என்ன சொல்றாங்க? இமைக்காதவர்கள் சொல்றாங்க. இமைக்காதவங்களுக்கு எதுக்கு இமை? நான் கேக்குறேன், இமைக்காதவர்களுக்கு ஏன் இமை? அதே மாதிரி தேவர்கள் நடந்தால் கால் தரையில் பாயாதான், அது கால் எதுக்கு? வெட்டி விடு. இல்ல என்னங்க, தேவர்கள் நடந்தால் தரையில் பாவாது காவலு, அதுக்கு எதுக்கு காலு? அதே மாதிரிதான் அந்த இமையோருக்கு என்ன பொருள் சொல்றாங்க? இமை இருக்கும், இமைக்க மாட்டார்களாம், அதுக்கு எதுக்கு இருக்கணும்? ஆனா இவர் சொல்ற பொருள் இமயமலை வாசிகள், அதாவது வீட்டை திறந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போறவன், அப்படி போறான்ல, காசி ராமேஸ்வரன் போறானுங்க இல்லையா, அவனுங்க போய் மலையில போய் உட்காந்துக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்படி வாழ்பவர்கள், அதாவது துறவர்கள் தான் இமையோர். அதனாலதான் நான் இமையோர் அவர் சொல்லியிருக்காரு. புலவர் குழந்தை கடவுள் என்றாலும் முனிவர் என்றாலும் துறவர் என்றாலும் துறவி என்றாலும் எல்லாருமே துறவிதான். இமையோர் தேயம் என்னும் இமயமலையினிடத்திலும் மற்ற இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லறத்தோர் அறம் பொருள் இன்பங்களில் நுகர்வு இல்லாத காலமில்லை, அதாவது எங்கும் என்றும் உண்டு காண முடியாதவை என்னும் உள்ள உயிரோ. குறிப்பு: தேவர், கடவுள், வானவர், இமையோர் அனைவரும் துறவரே. எரிகடல் வைப்பில் உள்ளோர் என்பவர் இல்லறத்தோராவர் என்று தொல்காப்பிய தமிழர் என்னும் நூலில் புலவர் குழந்தை குறிப்பிட்டுள்ளார். இதுவே சரியான பொருத்தமான உரையாகும். நான் போட்டிருக்கேன். தேயமா சொல்லிடுறேன். அதாவது தேயத்தும் இருக்குது இல்ல, இல்ல இது கேளுங்க. இது தே என்றாலே தேயம்தான், அதாவது அது தேம்னு இருந்தது முதல்ல. தேம் தான், தேம்னா தேசம் தான், தேசம், இடம், இடம். அது என்ன ஆச்சு? இது ஒரு செய்யுள்ள ஒரு சீராகாது. தேம் என்பால் சீராகாது. அப்ப சீராகணும்னா என்ன செய்யணும்? அளவெடுக்கணும். இதுதான் தேயம். இது தேம்னு இருந்தது, தேம் சீராகாது. சீராகணும்னா அளவு எடுப்பாங்க, அதுதான் தேயமானது. இது என்னாச்சு? இப்ப நம்ம வாயில என்ன வருது? யாதானே வருது. ஏன் வருது? இது ஏகாரம், உயிர் வருது. ஏகாரம் உயிர் வந்தா ஏகாரம் வரும். அப்புறம் அதனால தேயம் ஆச்சு. இப்ப அது என்ன பண்ணிட்டாங்க? தேசம் ஆக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இதுதான் நடந்தது. தேயம் தேயம், இது தேயம் தேசமாச்சு. அதோட தேயத்தும் அப்படின்னா தேசத்தும் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அது அதுல இந்த அத்து சாரி எல்லாம் கிடையாது. தேசத்து பெரு நாயகமாகிய இந்திரன், மால், அயன் முதலாம் இமயவர்க்கு என்றெழுதி இமயமலை வாசிகள் என்று குறிப்பும் கொடுத்துள்ளார். அதாவது புலவர் குழந்தை சொன்னதுக்கு இன்னொரு சான்று நான் அதை தேடி எடுத்தேன். அதாவது திருமந்திரம் பதிப்பிக்கிறாரு, அதுல ஒரு குறிப்பு தர்றாரு. என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டின் வட எல்லையாகிய இமயமலை சிகரங்களில் சிறந்த திருக்கோயிலுக்கு முதற் பெரு நாயகமாகிய
இந்திரன் மால் அயன் முதலாம் இமயவர்க்கு என்று எழுதி இமயமலை வாசிகள் என்று குறிப்பும் எழுதியுள்ளார். இமயவர்க்குன்னு எழுதிட்டாரு. அந்த இமயவர் யாருன்னா இமயமலை வாசிகள்ன்றாரு. அப்ப புலவர் குழந்தை சொன்ன சரிதானே? இந்த நூற்பாவுடன், அதாவது 1194வது நூற்பாவுடன் இந்த பொருளியல் பொருளதிகாரத்து பொருளியல் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.